ஹாய் எவ்ரி ஒன், குட் ஈவினிங். இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா, யாரெல்லாம் ஃப்ரண்ட் பேஜ் எக்ஸாம் எழுதும்போது கன்ஃபியூஷனாக இருந்தீங்களோ அவங்களுக்காக வீடியோ தான். ஓகேங்களா? ஏன்னா நிறையா பேர் ஃபஸ்ட்டு செமஸ்டர்னால அதில் கொடுத்துருக்கத கூட என்னென்னு படித்து பார்த்து எழுத தெரியல. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. மற்றவங்களாம் இந்த வீடியோ பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு படிங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இதான் அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பேப்பர். எக்ஸாம் பேப்பரில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஒரு நம்பர் இருக்கும். ஓகேங்களா? 1 2 3 4 5 6 7 நான் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், 7 நம்பர். அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு 7 நம்பர்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ரிஜிஸ்டர் நம்பர். பேப்பரை வாங்கணும்னு நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணியிருப்பாங்க? நூலில் தைச்சிருப்பாங்க பேப்பர். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே பின் அடிச்சிருப்பாங்க. ஸோ பேப்பர் கரெக்டாக பின் அடிச்சிருக்காங்க, நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்டிச் பண்ணது ஏதாவது பிரிஞ்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீஃப் சூப்பரண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பச்சை கலரில் ஒரு சைன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஸ்பெசிமென் தான் வைப்பாங்க. ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இது செக் பண்ணிட்ட பிற்பாடு தான் நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும், ரிஜிஸ்டர் நம்பரையும் எழுத ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் நம்பர் எழுத பாருங்கள். ரிஜிஸ்டர் நம்பரில் ஃபஸ்ட்டு 4 நம்பர் என்னது, உங்களுடைய காலேஜோட கோட் நம்பர். ஸோ நான் ஜென்ரலாக 1 2 3 4ன்னு போட்டுருக்கேன். ஓகேங்களா? அந்த 4 நம்பருக்கு தான் இங்கேயும் எழுதுவீங்க. ஓகேங்களா? 1 2 3 4. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு உங்களுடைய இயர் 2023 காலேஜ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 23, 24 ஜாயின் பண்ணி 24. இது நான் சொல்கிறது ஃபஸ்ட் இயருக்கு. ஓகேங்களா? நான் லேட்டரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணாதீங்க. ஓகேங்களா? 23. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கோடு 104 அப்படின்னா சிஎஸ்சி. ஓகேங்களா? அந்த மாதிரி 105னா EEE, 6னா ECE, 121னா BME, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 243னா பிடெக் ஏடிஎஸ்ஸு. ஓகேங்களா? அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் லாஸ்ட்டு 3 நம்பர் என்னது, 060 இருக்குன்னா 060. ஓகேங்களா? 001லேருந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கொஞ்சம் தெளிவாக, நம்பரை வந்து தெளிவாக எழுதுங்க. இப்போ எழுதிருக்கிறது நம்பர் புரியுதில்ல, இதுனா 1 2 3 அந்த மாதிரி நீங்கள் தெளிவாக எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட் லைன் முடிச்சாச்சு. செகண்டு காலேஜ் நேம்னு இருக்குது. ஸோ காலேஜ் நேமு உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் பாருங்கள், அழகாக மேலே எழுதியிருப்பாங்க காலேஜ் நேம். ஸோ காலேஜ் நேம் பார்த்து இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு XYZ COLLEGE காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களோட காலேஜ் பேர் போடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டிகிரி அண்ட் பிரான்ச்சுன்னு இருக்குது. ஓகேங்களா? டிகிரினா என்ன, பிஇனா பிஇ, பிடெக்னா பிடெக். ஓகேங்களா? இப்போ நான் 104ன்னு போடுறேன். ஸோ சிஎஸ்சி அப்படிங்கும்போது அது இன்ஜினியரிங் வரும், பிஇயில் வரும். ஸோ பிஇ ஸ்லாஷ் போட்டேன். பிரான்ச் அப்படின்னா என்ன, சிஎஸ்சி. ஸோ நான் சிஎஸ்சின்னு போட்டுக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஃபுல்லாக எழுதலாம். உங்களுக்கு ஒவ்வொரு சில காலேஜில் ஒவ்வொரு மாதிரி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ நான் எழுதிடுறேன். ஓகேங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இல்லைனா நீங்கள் சிஎஸ்இ அப்படின்னு கூட போட்டுக்கலாம், எழுத முடியல அப்படின்னா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு செமஸ்டர் அப்படின்ட்டு பாருங்கள். செமஸ்டர் எந்த செமஸ்டர், ஃபஸ்ட்டு செமஸ்டர். ஓகேங்களா? சில பேர் அரியர் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ 3rd இயர் படிக்கிறான். ஓகேங்களா? அவன் வந்து ஃபஸ்ட்டு செம்மில் அரியர் அப்படின்னா, இந்த இடத்துல நீ 3rd இயரில் இப்போ 6th செமஸ்டர் படிக்கிறேன்னா 6ன்னு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு செம்மில் அரியர்னா அந்த ஃபஸ்ட்டு செம்மில் தான் நீ போடணும். ஓகேங்களா? நான் 3rd இயராக இருக்கேன், 6th செமஸ்டர் படிக்கிறேன், அப்போ 6ன்னு போடணுமா, கிடையாது. நீங்கள் அரியர் வச்ச பேப்பர் வந்து இப்போ இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸுங்கிற பேப்பர் ஃபஸ்ட்டு செம்மில் தான் இருக்குது. ஸோ நீ 1ன்னு தான் போடணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் கோட். இப்போ நான் ஃபிசிக்ஸை வந்து சாம்பிள் எடுக்கிறேன். சப்ஜெக்ட் கோட் என்ன அப்படின்னா PH3151 அப்படிங்கிற சப்ஜெக்ட் கோட். ஸோ இதை நீங்கள் எழுதின உடனே என்ன பண்ணுங்கள், எங்கெங்கெல்லாம் சப்ஜெக்ட் கோட் இருக்குது, இங்கே ஒரு இடத்துல இருக்கா சப்ஜெக்ட் கோட். ஸோ PH3151. அதே மாதிரி இங்கே ஒரு இடத்துல இருக்கா சப்ஜெக்ட் கோட். ஸோ PH3151. ஸோ 3 இடத்துல சப்ஜெக்ட் கோட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் டைட்டில். சப்ஜெக்ட் டைட்டில் PH3151 என்ன, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ். இது தெரியல அப்படின்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டை பாருங்கள். நிறைய பேர் இன்னொரு மிஸ்டேக் என்ன பண்ணுறீங்க, இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு போயிட்டு இங்கிலீஷ் ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் 1ஓட கோடு எழுதி அதை எழுதாமல்
லேபை வந்து எழுதி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, ஃபிசிக்ஸ் இங்கிலீஷ் லெபார்ட்ரி அப்படின்னு போட்டு தப்பாக எழுதி வச்சுருக்காங்க. என்ன பார்க்குறீங்கன்னு தெரில எனக்கு. ஓகேங்களா, ஸோ சப்ஜெக்ட் டைட்டில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ்னு எழுதணும், அதை விட்டு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி லெபார்ட்ரி எழுதிடாதீங்க. ஐயோ எழுதுறாதீங்கன்னு சொன்னால் தான் எழுதுவீங்களோ. சரி, சப்ஜெக்ட் டைட்டில் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், அதே மாதிரி எங்கெங்க இங்கேயும். ஓகேங்களா, சேம் ஹியர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஒரு வேளை ஹால் டிக்கெட்டில் பார்க்கறது கன்ஃபியூஸாக இருக்குன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர்லேயே இருக்கும். அழகாக கொஸ்டின் பேப்பர் இன்னும் நீட்டாகவே அழகாக கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். ஆனால் ஹால் டிக்கெட் சம்டைம்ஸ் நிறையா பிரிண்ட் போடுறதுனால ஒரு சில டைம் காலேஜில் வந்து பிரிண்ட்டு கிளியராக இருக்காமல் வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அது மட்டும் இல்லாமல் உங்களோட இன்னொரு கன்ஃபியூஷன் என்ன ஆகுனா, எக்ஸாம் டைம் டேபிள்லாம் மாறிடுச்சு இல்லைங்களா, டேட் மாறி இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த டேட்டுன்னு பார்க்க கன்ஃபியூஸ் ஆகி தப்பாக எழுதிடுவேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணேன், கொஸ்டின் பேப்பரை பார்த்து அழகாக எழுதிட்டு போயிடும். ஓகேங்களா, பட் இதுலேயும் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன அப்படின்னா, சில பேருக்கு நிறைய அரியர் வச்சுருக்கவனுக்கு எந்த பேப்பர்னு தெரியாது. அது ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஓகேங்களா, சரி, அது உன் இஷ்டம், உன்னோட கஷ்டம், நீ பார்த்துக்க. நெக்ஸ்ட்டு டேட் அண்டு செஷன் இருக்குது. டேட்னா என்ன, நாளைக்கு என்ன டேட்டு எக்ஸாமு, 30 30/1/2024. செஷன் அப்படின்னா காலையிலையா சாயங்காலமானு கேட்குறாங்க. சாரி, மதியானமான. காலையிலனா ஃபோர்நூன், மதியானம்னா ஆஃப்டர்நூன், FNAN. ஓகேங்களா, ஸோ கரண்ட் எக்ஸாம் காலையில் தான், ஸோ 4 noon. ஓகேங்களா, ஸோ டேட்டு போட்டாச்சு, 4 noon எழுதியாச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் டேட்டு 30, டேட்டு செஷன் என்ன 4 noon. அதே மாதிரி டேட்டு செஷன் 4 noon. ஓகேங்களா, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் கோடுன்னு இருக்குப்போ, நம்பர் ஆஃப் பேஜ் யூஸ்டு நம்ம இப்போ எழுத போகிறதில்ல, கடைசியாக எழுதுவோம். நெக்ஸ்ட்டு கொஷின் பேப்பர் கோடுன்னு இருக்கா. கொஷின் பேப்பர் கோடுனா என்ன, உங்கள் கொஷின் பேப்பரில் இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 காலம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம 6 காலம் எழுத போகிறது கிடையாது. ஓகேங்களா, நம்ம கொஷின் பேப்பரில் மேக்ஸிமம் 5 லெட்டர்ஸில் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பரை பார்த்து அப்படியே அழகாக எழுதணும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 98756. ஓகேங்களா, அப்படி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 98756ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஒரு கேப் நீங்கள் எழுதிடக்கூடாது. ஓகேங்களா, அதே 98756 தான் நீங்கள் இங்கேயும் எழுதணும். கொஸ்டின் பேப்பர் கோட் 98756. ஓகேங்களா, ஏன்னா சார் 987க்கு அடுத்து 6 5 தானே வரும், இப்படி 5 6 போடான்னு நினைக்காது. அது உங்களுக்கு புரியறதுக்காக எழுதியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த பாக்ஸ் வந்து நீங்கள் கேப் விடணுமே தவிர, சில பேர் முன்னாடி விட்டு எழுதிடுவாங்க. ஸோ அப்படியும் எழுதலாம், பட் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணு, ஃபஸ்ட்லேருந்து ஃபில்அப் பண்ணி கடைசியில் ஒரு டேஷ் போட்டுரு. ஓகேங்களா, அதே மாதிரி தான் இந்த நம்பரும். இது வந்து இந்த நம்பரு புக்லெட் நம்பரு. இந்த நம்பர் நீங்கள் எங்கே எழுதுவீங்க அப்படின்னா, உங்களோட அட்டண்டன்ஸ் மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க, அதில் தான் நீங்கள் எழுதுவீங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ 7 நம்பர் தான் இருக்குது, ஆனால் அதில் 8 நம்பர் இருக்கும். ஓகேங்களா, ஸோ 8 பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸில் என்ன பண்ணால் அழகாக முதல்ல 7 நம்பர் எழுதிட்டு அடுத்த ஒரு டேஷ் சின்னதாக இந்த மாதிரி ஐஃபன் டேஷ் போட்டுரு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ தான் நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது. இதை ஃபில்அப் பண்ணி இந்த மட்டும் தான் ஃபில் பண்ணணும். அதை விட்டு கீழே இங்கே டேட் இருக்குது, அதை போட்டுட்டுது, நேம் ஆஃப் த எக்ஸாமினர், இதெல்லாம் எதுவுமே நீங்கள் தொடவே கூடாது. ஸோ இதை ஃபில்அப் பண்ணிங்கன்னா அழகாக உங்கள் ஸ்டாஃப் வருவார், வந்துட்டு செக் பண்ணுவார். உங்களோட ஹால் டிக்கெட்டு, ஐடி கார்டெல்லாம் பார்த்து செக் பண்ணிவிட்டு, அதே மாதிரி உங்களோட கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற நம்பர் கரெக்டாக எழுதிருக்கியா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்த்துட்டு என்ன பண்ணுவார், சைன் போடுவார். சைன் போட்டு என்ன பண்ணுவார், டேட்டு போடுவார். 30/1/2024 டேட் போட்டு கீழே அவரோட பேர் எழுதுவார். ஓகேங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் எக்ஸாம்லாம் நீங்கள் எழுதிட்டீங்க. ஓகேங்களா, எழுதி முடித்த பிற்பாடு சில பேர் எழுதும்போதே பண்ணுவாங்க. அது ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்காக இருக்கும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 2 மார்க்லாம் அழகாக முடித்த பிற்பாடு என்ன பண்ணுவாங்க, இங்கே இருக்கிற 2 மார்க் இருக்கு இல்லையா, அங்கே டிக் பண்ணுவாங்க.
அவங்க எத்தனை 2 மார்க் எழுதியிருக்கானோ அதை என்ன பண்ணுவான், டிக் பண்ணுவான். டிக் பண்ணுறது இங்கே தான் டிக் பண்ணுமே தவிர நீ நிறையா பேர் இங்கே டிக் பண்ணிடுறீங்க. ஏன் மேலே தான் எழுதியிருக்கல டிக், இங்கே மார்க்கு தான் இங்கே போடுவாங்கன்னு எழுதியிருக்கல. ஸோ டிக் பண்ணுற இடத்துல மட்டும் தான் என்ன பண்ணணும், டிக் பண்ணணும். அது 10 2 மார்க் எழுதுனா தான் டிக் பண்ணணும். நீ தப்பாக போட்டிங்கன்னா திருத்தின அவங்களுக்கு கடுப்பாயிரும். சரிங்களா? ஸோ 10 2 மார்க் எழுதிங்கன்னா என்ன பண்ணணும், டிக் பண்ணிடணும். அதே மாதிரி இப்போ 16 மார்க் எழுதுறீங்க. 16 மார்க்கில் 11ல் ஏ நீங்கள் சூஸ் பண்ணிவிட்ட அப்படின்னா என்ன பண்ணணும், 11A மட்டும் நீ டிக் பண்ணணும். ஒருவேளை ஏலையே பார்ட் 1 போட்டு அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்து 10 மார்க்கு, செகண்ட் பார்ட்டுக்கு 6 மார்க்கு அப்படின்னு கூட கொடுப்பாங்க. இல்லை 8 மார்க் கொடுத்தாங்க அப்படின்னா ரெண்டுமே அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுமே நீங்கள் டிக் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 2 பார்ட்டாக தான் இருக்கும், மூணாவது பார்ட்லாம் கிடைக்காது. நம்ம ஃபஸ்ட் இயருக்கு 2 பார்ட்டாக தான் பிரிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 12 அட்டன் பண்ணுறேன், 12ல் பி அட்டன் பண்ணுறேன். ஸோ டிக் பண்ணிக்கிறேன். அதில் ஒரே பார்ட்டாக இருக்குது, ஒரே 60 மார்க் அது அப்படின்னா இங்கே ஒரு இடத்த டிக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு எழுதும்போதே நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் 13ல் பியில் 2 மட்டும் தானே எழுதியிருக்கேன் அப்படின்னா என்ன பண்ணுங்க, இதை மட்டும் அழகாக டிக் பண்ணிடு. ஓகேங்களா? 14 எழுதுகிற, 14ல் ஏ எழுதிட்டேன் அப்படின்னா என்ன பண்ணலாம், ஏ டிக் பண்ணிக்கலாம். 15ல் அதுலேயும் ஏவே எழுதிட்டேன் அப்படின்னா ஏவே டிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்படி தான் நீ என்ன பண்ணணும், டிக் பண்ணிடணும். வேறு எதுவும் அவ்வளோதான், இந்த ஏரியாவில் நீ எதுவும் பண்ணக்கூடாது. இன்னும் சில பேர் அதிபுத்திசாலிகளும் இருக்காங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கே கோடு போட்டிருக்கு, இந்த கோடை போட்டால் என்ன அர்த்தம், பேப்பரை கிழிக்கணும்னு அர்த்தமாச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கிழிச்சிடுவாங்க. கிழிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏன் என்ன போட்டிருக்கு, ஆஃபீஸ் ஒன்லின்னு போட்டாங்க. ஸோ ஆஃபீஸ்காரங்க தான் என்ன பண்ணுவாங்க, கிழிச்சிப்பாங்க. அது எக்ஸாம் கரெக்ஷன் நடக்கும்போது நடக்கும். அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ஓகேங்களா? ஸோ இதுதான் டிக் பண்ணி முடிக்கணும். கடைசியாக எக்ஸாம் முடித்த பின்னாடி, எழுதி முடித்த பின்னாடி என்ன பண்ணணும், எத்தனை பேஜஸ் எழுதியிருக்கியோ அந்த பேஜ் நம்பரை இங்கே போடணும். இப்போ நீங்கள் 42வது பேஜில் எழுதியிருக்கு அப்படின்னா 42ன்னு போடணும். ஓகேங்களா? இல்லை 40வது பேஜ் தான் கடைசியாக நான் எழுதியிருக்கேன் அப்படின்னா 40 அப்படின்னு நீங்கள் போட்டுடணும். போட்டுட்டு மீதி இருக்கிற பேஜஸை என்ன பண்ணணும், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். 41th பேஜ் இருக்கும், 42nd பேஜ் இருக்கும். ஓகேங்களா? அந்த பேஜ் என்ன பண்ணணும், கிராஸ் அவுட் பண்ணிடணும். ஓகேங்களா? ஸோ இங்கே 40 போட்டிங்க, அதே மாதிரி இங்கேயும் நம்பர் ஆஃப் பேஜஸ் 40. ஓகேங்களா? இப்படி போட்டால் போதும். அது சில பேர் என்ன பண்ணுவாங்க, 14 எழுதுவாங்க, சில பேர் இங்கே 4 எழுதுவாங்க. ஸோ எழுதுனா நிறையா மிஸ்டேக் பண்ணுவோம். எதுக்கு, சிம்பிளாக எழுதிட்டு போயிடுங்க. ஸோ ஃப்ரண்ட் பேஜில் ஃபைனலி நீங்கள் எழுத வேண்டியது இது மட்டும்தான். இதை தவிர வேறு எதுவும் எழுத. சில பேர் நான் கேள்விப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கான், மார்க் அவனே போட்டுருக்கான். 2 மார்க் 2 16 8 அப்படின்னு அவனே மார்க் போட்டு டோட்டலாக இவ்வளோ மார்க் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு எழுதியிருக்கான். முடியல எங்களால். அதெல்லாம் இங்கே மேலே என்ன பண்ணியிருக்கான் பாரு, புட் எ டிக் மார்க் ஃபார் த கொஸ்டின் அட்டன் இன் த டிக் மார்க் காலம் அகேன்ஸ்ட் ஈச் கொஸ்டின். ஓகேங்களா? இன் V1 V2 V3. இது வந்து V1. ஓகேங்களா? ஸோ டிக் மார்க் மட்டும் தான் இந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணுமே தவிர வேறு எதுவும் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ அது என்ன சார், V1 V2 V3, V1 காட்டிட்டீங்க, V2 V3 என்னன்னு தெரியல அப்படின்னா அது ஆல்ரெடி நீங்கள் எக்ஸாம்ஸ்லேயே பார்த்துருப்பீங்கன்னா அது புக்லெட்டோட பேக் சைடு இருக்கும், V2 V3. ஓகேங்களா? அதுலேயும் பாருங்கள் கத்திரிக்கோள் சிம்பிள் போட்டுக்கிறாங்கன்ட்டு கட் பண்ணி விட்றாதீங்க. கத்திரிக்கோள் சிம்பிள் போட்டால் நம்ம என்ன பண்ணுவோம், கட் பண்ணுவோம்ல. ஸோ அப்படி கட்டுக்கிட்டு பண்ணி விட்றாதீங்க. ஸோ இங்கே என்ன பண்ணணும், டிக் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீ பின்னாடி திருப்பி பாரு, ஆல்ரெடி எங்கெங்கெல்லாம் டிக் பண்ணியிருக்கியோ ஓகேங்களா, அதே மாதிரி என்ன பண்ண, டிக் பண்ணு. 2 மார்க்கில் எல்லாமே அட்டன் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன பண்ண, டிக் பண்ணு. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கேயும் டிக் பண்ணுறது அழகாக டிக் பண்ணுங்கள். அதை விட்டு சில பேர் கோடு மாதிரி போடுறான், ஏதோ அடிச்சு விட்ருக்கானா இல்லை சும்மாவா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. சரிங்களா? அதே மாதிரி 60 மார்க் 11A எழுதியிருக்கேன்னா 11A ஒரு 11A பியும் அட்டன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சாரி 11Aவில் செகண்டும் அட்டன் பண்ணியிருக்கேன், இங்கே டிக்கு. 12ல் பி அட்டன் பண்ணியிருக்கேன், 13ல் பியில் 2 தான் அட்டன் பண்ணியிருக்கேன், 12ல் பி, 13ல் பியில் 2, 14ல் ஏ, 15லையும் ஏ, 14ல் ஏ, 15ல் ஏ. ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் தான் என்ன பண்ண போகிறீங்க, எழுத போகிறீங்க. அதை தவிர வேறு எதுவும் நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த பேஜஸில் நம்ம நோட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு எழுதுகிற எக்ஸாம்லேயாவது ஒயிட்னர் வைக்காமல் அழகாக எழுதுங்க. இதில் இன்னொரு பெரிய மிஸ்டேக் என்ன நடக்கும் அப்படின்னா,
ஒரே ஒரு மிஸ்டேக் தான் நடக்கும் மேக்ஸிமம். அது என்ன அப்படின்னா, அதுவும் மேக்ஸிமம் கையெழுத்து போடுறவங்களால கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு மிஸ்டேக் நடக்கும். அது என்ன சார் அந்த மிஸ்டேக் அப்படின்னா, கொஷின் பேப்பர் கோடையும் சப்ஜெக்ட் கோடையும் மாற்றி எழுதிடுவீங்க. ஓகேங்களா? மேக்ஸிமம் கொஷின் பேப்பர் கோடு ஃபுல்லாக நம்பர்ஸில் தான் இருக்கும். சப்ஜெக்ட் கோடு அல்ஃபபெட் அண்டு நியூமரிட்டிக்கலில் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ புரிஞ்சுக்கோங்கடா, தப்பாக எழுதிடாதீங்க இது ஒரு மட்டும். ஸோ அது மாற்றிட்டிங்கன்னா அது இன்னும் பெரிய ரிஸ்க் ஆகும். அதை பற்றி உங்கள் ஸ்டாஃப்கிட்ட கேட்டு பாருங்கள். சார் மாற்றிருந்தா என்ன ஆகும்னு கேட்டு பாருங்கள். உங்களுக்கும் ரிஸ்க்கு, கையெழுத்து போட்டுக்காரில்ல அவருக்கும் ரிஸ்க்கு. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுக்கு மேலே அதிகமாக வளவலன்னு பேச விரும்பல. எக்ஸாமுக்கு படிங்க. பாஸ் ஆக வாழ்த்துக்கள். நன்றி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செமஸ்டர் செகண்ட் செமஸ்டருக்கு தேவையான ஒரு சில வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த வீடியோஸ் நம்ம யூடியூப் சேனலில் போய்ட்டு எல்லோரும் போய் சர்ச் பண்ணி பார்த்து படிங்க. ஏதாவது ஒன்று சர்ச் பண்ணிங்கன்னா பக்கத்தில் விஐபி கிளாஸ் ரூம் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளோட வீடியோ டக்குன்னு முன்னாடி வந்து நிற்கும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.